வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹியரிங் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் குறிப்புகளை வச்சு சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளோட கேட்கும் திறனை எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ஏதோ பொதுவான ஆலோசனை இல்ல. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட சவால்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி உதவலான்னு சில நடைமுறை வழிகாட்டுதல்கள் இதுல இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகள் இருக்கிற உத்திகளை அலசி கேட்கறது, கவனிக்கிறது, அப்புறம் புரிஞ்சுக்கிறது, மத்தவங்களோட பேசுறதுன்னு இந்த மாதிரி பல திறன்களை ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி அவங்க தேவைக்கேற்ப வளர்க்க முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, உள்ள போலாமா? என்னென்ன விஷயங்கள் இதுல முக்கியமா இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குறிப்புகள் பலவிதமான சவால்களை குறிப்பிடுது. இப்போ காது கேளாமை, ஆட்டிசம், அறிவுத்திறன் குறைபாடு, ADHD, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு, டிஸ்லெக்சியா மாதிரியான கற்றல் குறைபாடுகள், அப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் இருக்கிற நிலைமைகள்னு நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அணுகுமுறைகள் தேவைப்படுதுன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, அதுதான் இங்க ரொம்ப அடிப்படையான விஷயம். சொல்ல போனா ஒரே மாதிரி தீர்வு எல்லா குழந்தைக்கும் பொருந்தாது இல்லையா? ஆமா. இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இது வெறும் சத்தத்தை கேட்க வைக்கிற விஷயம் மட்டும் இல்ல. கேட்டதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் கவனிக்க முடியுது, அதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க, மத்தவங்களோட எப்படி தொடர்பு கொள்றாங்கன்னு இதுல பல அடுக்குகள் இருக்கு. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட தேவை என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். உதாரணத்துக்கு இப்போ கேட்கும் திறன் குறைபாடு, ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களை எடுத்துக்கிட்டா, இந்த குறிப்புகள் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான ஆரம்ப கட்ட பயிற்சி ஒலியோட அதிர்வை உணர வைக்கிறது. ஸ்பீக்கர் மேல கை வைக்க சொல்றது மாதிரி. ஆமா ஆமா. அப்புறம் உதடு வாசிப்பு பயிற்சி. நீங்க அம்மா பந்துன்னு மெதுவா தெளிவா சொல்றத குழந்தைங்க பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. பட அட்டைகள் காட்டி பேசுறதும் உதவியா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேக்குறதோட சேர்த்து பாக்குறது, தொடுறதுன்னு பல புலன் உணர்வுகள்ல எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. சரி. குறிப்புகள் சொல்ற மாதிரி பல உணர்வுகள் மூலமா கத்து கொடுக்கும் போது அது மூளையில இன்னும் ஆழமா பதியும். இது வெறும் கேட்கும் திறன் பயிற்சி இல்ல, ஒரு முழுமையான புலன் ஒருங்கிணைப்பு முயற்சி. மணி, ட்ரம்ஸ் மாதிரி இசை கருவிகளோட ஒலிய கேட்டு கண்டுபிடிக்க சொல்றது, அல்லது கண்ணை கட்டிட்டு சத்தம் வர்ற திசைய கண்டுபிடிக்க சொல்றது மாதிரி விளையாட்டுகள் மூலமா இதை செய்ய முடியும். ஓஹோ, விளையாட்டு வழியில கத்து கொடுக்கறது. சரி, அடுத்ததா ஆட்டிசம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் பத்தி பேசுவோம். இந்த குழந்தைங்களுக்கு கவனத்தை ஈர்க்கிறது ஒரு பெரிய சவால்னு குறிப்புகள்ல இருக்கு. அவங்க பேரை மெதுவா கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்த்தா உடனே பாராட்ட சொல்றாங்க. ஆமா, அந்த உடனடி பாராட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் அமைதியான சூழல்ல மெல்லிய பின்னணி இசையோட விளையாட வைக்கிறது, இல்லனா படங்கள், பொம்மைகள் மாதிரி காட்சி பொருட்களை வச்சு கதை சொல்றது நல்ல பலன் தரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, காட்சி பொருட்கள் அவங்களுக்கு தகவலை புரிஞ்சிக்க ரொம்ப ரொம்ப உதவும். குறிப்பா பறவை, கார், நாய் குறைக்கிற சத்தம் மாதிரி அவங்களுக்கு பரிச்சயமான ஒலிகளை கேட்ட வச்சு அதுக்கான சரியான படத்தோட பொருத்த சொல்ற பயிற்சி. அது அவங்களோட கேட்கும் திறனையும் கவனத்தையும் ஒரு சேர தூண்டும். இன்னொரு சுவாரஸ்யமான உத்தி எக்கோ விளையாட்டு. நாம சொல்ற எளிய சொற்களை அவங்க எதிரொலி மாதிரி திரும்ப சொல்றது. இது அவங்களோட பேச்சு மற்றும் கேட்கும் ஒருங்கிணைப்புக்கு உதவும். இது நல்லா இருக்கு. முக்கியமா வழக்கமான விளையாட்டுகளோட இந்த பயிற்சிகளை இணைக்கிறது அவங்களுக்கு அழுத்தத்தை குறைக்கும், இயல்பா இருக்கும். சரி சரி. அடுத்து அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு எப்படி உதவலான்னு பார்ப்போம். இங்க ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா, பயிற்சிகள் ரொம்ப எளிமையா இருக்கணும், திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா இருக்கணும்னு. ஆமா, கைய தட்டு, தலைய தொடு மாதிரி ஒரு படிக்கட்டளைகளை பின்பற்ற வைக்கிறது நல்ல ஆரம்பம்னு சொல்றாங்க. ரா 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 மாதிரி எளிய ரைம்ஸ் பாடுறது அவங்க நினைவாற்றலை வளர்க்கும். இங்க நோக்கம் தகவலை உள்வாங்கிறது மட்டும் இல்ல, அதை நினைவுல வச்சு தேவைப்படும் போது பயன்படுத்துறது. அதனாலதான் திரும்ப திரும்ப செய்யற பயிற்சிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. புரியுது. வீட்டுல கேட்கிற சாதாரண ஒலிகள், கதவை தட்டுற சத்தம், காலிங் பெல் அடிக்கிற சத்தம், மிக்சி ஓடுற சத்தம், இதெல்லாம் அடையாளம் காண வைக்கிறதும் ஒரு முக்கியமான பயிற்சியா குறிப்புகள்ல இருக்கு. இது அவங்க சுத்தி நடக்கிற விஷயங்களோட அவங்களை இணைக்க உதவும் தானே. ஆமா, அவங்க சூழலை புரிஞ்சுக்க உதவும். ஒரு சின்ன கதையை சொல்லி அதுல இருந்து ரொம்ப எளிமையான கேள்விகள், யாரு வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறது அவங்களோட புரிதலையும் நினைவாற்றலையும் சோதிக்க ஒரு நல்ல வழி. இப்போ கவனக்குறை அதிக இயக்கம் ADHD இருக்கிற குழந்தைகளுக்கு வருவோம். அவங்களுக்கு கேட்கும் கவனத்தை நீட்டிக்கிறது தான் பெரிய சவால்னு சொல்றாங்க.
ஆமா, அவங்களுக்கு கவன சிதறல் அதிகமா இருக்கும். குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நில்லு, உட்காரு, 2 தடவை கைத்தட்டு மாதிரி சின்ன சின்ன தெளிவான கட்டளைகளை கொடுத்து பின்பற்ற வைக்கலாம். இது கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும். எனக்கு பிடிச்ச ஒரு பயிற்சி, மியூசிக் போடும்போது ஆடச் சொல்லிட்டு திடீர்னு நிறுத்தினா அப்படியே நிக்கணும்னு சொல்றது. மியூசிக்கல் ஸ்டாச்சுஸ் மாதிரி. ஆமா ஆமா, அது ரொம்ப நல்ல பயிற்சி. இது கேட்கறதுக்கும் செயல்படுறதுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விளையாட்டு கவனத்தை திடீர்னு மாற்றி அமைக்கவும் கட்டுப்படுத்தவும் பழக்குது. இன்னொன்னு, லிசனிங் பிங்கோ. நீங்க சொல்ற பொருளோட பேரை கேட்டு அவங்க அந்த படத்தை காட்டணும். ஓ, இது கவனத்தை கூர்மையாக்கி கேட்கும் தகவலை காட்சி தகவலோடு இணைக்க உதவும். குறிப்புகள்ல ஒரு எண்ண சொல்லி அத்தனை முறை கைத்தட்ட சொல்றதும் ஒரு எளியா ஆனா பயனுள்ள பயிற்சியா இருக்கு. ஆமா, அது கவனத்தோட எண்ணிக்கையும் இணைக்குது. இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா கேட்கும் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க முயற்சி பண்ணலாம். அடுத்து, கற்றல் குறைபாடு, குறிப்பா டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைங்களுக்கு கேட்கும் திறனை எப்படி வளர்க்கறதுன்னு பார்ப்போம். இங்க ஒலி வரிசைப்படுத்துதல், கேட்டதை நினைவுல வச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க ஒரு 3-4 வார்த்தைகளை சொல்லிட்டு அதையே அதே வரிசையில திரும்ப சொல்றது சொல் வரிசை மீளுரைத்தல். இது கேட்கும் நினைவாற்றலை நேரடியா சோதிக்கிற ஒரு பயிற்சி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஸ்லெக்சியா இருக்கிற பல குழந்தைங்களுக்கும் ஒலிகளை வரிசைப்படுத்துறதுலயும் பிரிச்சு பாக்குறதுலயும் சவால் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமா, அதனால இந்த மாதிரி பயிற்சிகள் நேரடியா அந்த திறனை வலுப்படுத்தும். ஆடியோ கதைகளை கேட்க வச்சு அது தொடர்பா ரொம்ப எளிமையான கேள்விகள், அந்த கதையில சிங்கம் என்ன செஞ்சது கேக்குறது அவங்களோட கேட்கும் புரிதலை மேம்படுத்தும். ஆ ஆ ஈ மாதிரி எழுத்துக்களோட ஒலிகளை அடையாளம் காண பழக்கிறதும் அடிப்படையானதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இதுல ஒரு விளையாட்டு மாதிரி உத்தியும் இருக்கு பாருங்க. இது ஒரு விலங்கு மியாவுன்னு கத்தும் அப்படின்னு குறிப்பு கொடுத்து அது பூனை தானே அவங்கள ஊகிக்க வைக்கிறது. ஆமா, அதனால இருக்கு. இது கேட்கறதோட சேர்த்து பகுத்தறியும் திறனையே தூண்டுது. மெதுவா ஒரு வாக்கியத்தை சொல்லி அதை எழுத வைக்கிறதும் அவங்க கேட்கறதை எழுத்தோட இணைக்க உதவும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்புகள்ல இருக்கிற பயிற்சிகள் எல்லாமே தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. கேட்கும் திறனோட சேர்த்து நினைவாற்றல், வரிசைப்படுத்துற திறன், மொழித்திறன், ஏன் சில சமயம் சமூக திறன்கள் கூட வளருது. உதாரணமா, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒலி பொருத்தும் பார்க்க சொல்றாங்க. பந்து மாதிரி ஒலிக்கிற இன்னொரு வார்த்தை சொல்லு, வால் மாதிரி. ஓ, இது ஒலிகளை நுட்பமா கவனிக்க வைக்கும். அதே மாதிரி ரைமிங் வார்த்தைகளை கண்டுபிடிக்க சொல்றது. பூனைக்கு நூலை, பந்துக்கு கந்து. ஆமா, இது மொழியோட ஓசை நயத்தை புரிஞ்சுக்க உதவும். ஒரு சூரியன் வரைஞ்சு அதுக்கு மஞ்சள் கலர் கொடு அப்படின்னு கேட்டு வரைய சொல்ற பயிற்சி கேட்கிற அறிவுறுத்தலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற திறனை வளர்க்கும். நிச்சயமா. இதெல்லாம் அவங்களோட மொழி புரிதலையும் சொற்களஞ்சியத்திலையும் அதிகப்படுத்தும் இல்லையா? நிச்சயமா. குறிப்புகள்ல ஒரு கதையோட பாதிய சொல்லி குழந்தைய அதை முடிக்க சொல்றதும் ஒரு நல்ல உத்தியா இருக்கு. ஆமா, அது கற்பனை திறனை தூண்டும். அது அவங்களோட கற்பனை திறனையும் மொழி பிரயோகத்தையும் தூண்டும். எளிய பாடல்களை திரும்ப திரும்ப பாடுறது மூலமா சொற்களும் வாக்கிய அமைப்புகளும் அவங்க மனசுல பதியும். இது எல்லாமே விளையாட்டாகவும் இயல்பாகவும் இருக்கணும் தான் குறிப்புகள் வலியுறுத்துது. சரி சரி, கடைசியா ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி உதவலான்னு பார்ப்போம். இங்க பல புலன் உணர்வுகளை ஒருங்கிணைக்கிற செயல்பாடுகள் தான் மிக முக்கியம்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, மல்டி சென்சரி அப்ரோச். ஒரு சின்ன கார் பொம்மைய கையில கொடுத்துட்டு அதே சமயம் காரோட சத்தத்தை கேட்க வைக்கும்போது தொடு உணர்வும் கேட்கும் உணர்வும் இணையுது. தொட்டு கேட்கும் விளையாட்டு. இது அவங்களுக்கு பொருளுக்கும் ஒலிக்கும் உள்ள தொடர்பை புரிய வைக்கும். ஆமா, அது மல்டி சென்சரி அணுகுமுறைன்னு சொல்றோம். ஒலி, ஒலி, தொடு உணர்வுன்னு பல வழிகள்ல தகவலை கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வழியில அது அவங்க உள்வாங்க வாய்ப்பு அதிகம். புரியுது. இசையோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி கை தட்டவோ உடலை அசைக்கவோ சொல்றது அவங்களோட கேட்கும் திறனையும் உடல் இயக்கத்தையும் இணைக்கும். சமையல் அறையில கேட்கிற பாத்திர சத்தம், மிக்சி சத்தம், குழாயில தண்ணி வர்ற சத்தம் மாதிரி அன்றாட வீட்டு ஒலிகளை அடையாளம் காண பழக்கிறதும் ரொம்ப பயனுள்ளதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இந்த எல்லா பயிற்சிகளையும் பார்க்கும்போது இது வெறும் கற்பிக்கிற கருவிகள் மட்டும் இல்லைன்னு தோணுது. ஆமா, கண்டிப்பா. இது குழந்தையோட கவனத்தை ஈர்க்குது, அவங்களோட உணர்வுகளை ஒருங்கிணைக்குது, முக்கியமா உங்களுக்கும் குழந்தைக்கும் இடையிலான அந்த பிணைப்பை வலுப்படுத்துது. குறிப்புகள்ல பேசும் பொம்மைகளை பயன்படுத்தி உரையாட சொல்றாங்க. இது குழந்தைங்க பதில் சொல்றதை ஊக்குவிக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு பாதுகாப்பான, அழுத்தம் இல்லாத சூழல்ல அவங்க பேசவும் கேட்கவும் பயிற்சி எடுக்க ஒரு வாய்ப்பு.
நீங்க சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற பலன்கள் வெறும் கேட்கும் திறனோட நிக்கிறதில்ல. இது குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, அதாவது அவங்களோட அறிவு, மொழி, சமூகம், உணர்ச்சி வளர்ச்சி எல்லாத்துக்கும் பங்களிக்குது. இந்த குறிப்புகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுற இன்னொரு விஷயம் பெற்றோரோட பங்கு, பேரண்டல் ரோல். குறிப்புகள்ல தாயின் குறிப்பிட்டிருந்தாலும் நாம இத பெற்றோர்கள் அல்லது குழந்தையை முதன்மையா கவனிச்சுக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம் தானே? ஆமா, நிச்சயமா. யார் குழந்தையோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்களோ அவங்க. நீங்க குழந்தையோட தினமும் பேசுறது, அவங்களுக்கு கதை சொல்றது, சேர்ந்து பாட்டு பாடுறது, பேசும்போது மெதுவாவும் தெளிவாவும் உச்சரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, குழந்தை ஏதாவது ஒரு ஒளிய சரியா அடையாளம் காட்டினா, இல்ல நீங்க சொன்னதை சரியா செஞ்சா உடனே பாராட்டணும்னு குறிப்புகள் சொல்லுது. அந்த ஊக்கம் முக்கியம். அந்த உடனடி பாராட்டு அவங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். நீங்க வீட்ல செய்யற இந்த முயற்சிகள் பத்தியும், குழந்தைகிட்ட பார்க்கிற முன்னேற்றங்கள் பத்தியும் அவங்களோட ஆசிரியர் அல்லது தெரபிஸ்ட் கிட்ட தொடர்ந்து பேசணும். ஆமா, அப்பதான் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அப்போ இந்த அணுகுமுறையால என்னென்ன நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம்? குறிப்புகள் சொல்றபடி குழந்தையோட கேட்கும் கவனம், ஆடிட்டரி அட்டென்ஷன் நிச்சயமா மேம்படும். கண்டிப்பா. ஒலிகளை சரியா அடையாளம் கண்டுக்கிற திறன் வளரும். கேட்டதை புரிஞ்சுக்கிற திறன் அதிகரிக்கும். அதோட பேச்சு திறன் கூடவே வளரும். ஏன்னா கேட்கறது தான் பேசுறதுக்கு அடிப்படை. சரிதான். மத்தவங்களோட தொடர்பு கொள்றதுல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். குறிப்பா நீங்க உங்க குழந்தையோட சேர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான அந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு, இமோஷனல் பாண்ட் இன்னும் வலுவாகும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கத்துக்கிற ஆர்வத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். சமூகத்துல அவங்க இயல்பா பழகவும் இது உதவும். ஆக நமக்கு பார்த்த இந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெளிவா தெரியுது. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளோட கேட்கும் திறனை வளர்க்கறதுக்கு ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அணுகுமுறை சரிப்பட்டு வராது. நிச்சயமா சரிப்பட்டு வராது. ஒவ்வொரு குழந்தையோட தனிப்பட்ட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல புலன் உணர்வுகளை தூண்டக்கூடிய, ஈடுபாட்டோட செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம உருவாக்கணும். சரியா சொன்னீங்க. இந்த உத்திகளை பத்தி நாம பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நீங்க உங்க குழந்தையோட அன்றாட வாழ்க்கைய கவனிச்சீங்கன்னா, அவங்க விளையாடுற பொம்மையில இருந்து கிச்சன்ல கேக்குற சத்தம் வரைக்கும் சுத்தி இருக்கிற எல்லாத்துலயுமே கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஒழிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. இங்க குறிப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த யோசனைகளை உங்க சூழலுக்கு, உங்க குழந்தையின் தேவைக்கு ஏத்த மாதிரி இன்னும் எப்படியெல்லாம் சுவாரஸ்யமா, ஆக்கப்பூர்வமா மாற்றி அமைக்கலாம், சாதாரணமா நடக்கிற விஷயங்களோட இந்த கற்றலை எப்படி இணைக்கலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் உண்மையான கற்றலா இருக்கும். அருமையான சிந்தனை. இந்த ஆழ்ந்த அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.